எப்படி ஆடு தொழுவத்தில் வைத்து பராமரித்து பாதுகாக்கப்படுகிறதோ அதே போல இயேசுவாய் வாசல் வழியாய் நான் உட்பிரவேசிக்கிற பொழுது பிதாவினுடைய சமூகத்திலே அவருடைய பிரசன்னத்திலே தங்கி இருக்கிற உறவாடுகிற அந்த சாக்கியம் இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு உண்டாயிடும். ஜீவனை கொடுக்கிற அன்பில் வேற ஒன்றும் இல்லை. அந்த அளவுக்கு நம்மளை ஜீவனை கொடுத்து நம்முடைய அன்பை நமக்கு பிரதிபலித்திருக்கிற ஒரு அன்பான மெய்ப்பர். நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய குறைகள், நம்முடைய உள்ளான காரியங்கள், வேதனைகள், கலக்கங்கள், நாம் படுகிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற நல்ல மெய்ப்பர். அவர் தான் கொண்டு போய் புல்லுள்ள இடங்களில் நம்மளை மேய்க்கிற நல்ல மெய்ப்பர். அவர் ஆத்மாவுக்கு தேவையான வார்த்தைகளாலும் சரீரத்துக்கு தேவையான குளுமையான பதார்த்தங்களாலும் நம்மளை போஷிக்கிற பராமரிக்கிற நல்ல மெய்ப்பர். இந்த மெய்ப்பர் நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறதுனால ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாரு, ஆபத்து வருகிற பொழுது நம்மளை விட்டு ஒதுங்கி நிற்க மாட்டார். அந்த மெய்ப்பருடைய அரவணைப்புல அறிந்திருக்கிற ஆடுகளாய் இருந்தால் மாத்திரமே அவர் மெய்ப்பருக்குரிய ஆசீர்வாத தொழுவத்துக்குள்ள போய் அவருடைய பிரசன்னத்தில் இருந்து அனுபவிக்கிற நன்மைகளை காண்கிற இந்த பாக்கியம் நமக்கு உண்டாகும்.